ஹாய் எவ்ரிவன். இது வரைக்கும் நம்ம 5 வீடியோ பார்த்தோம். 0லேருந்து 1 லேக் ஃபாலோயர்ஸ் உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இன்ஸ்டாகிராமில் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும், அதுவும் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணணுன்னா தாராளமாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு அதிக ஃபாலோயர்ஸ் வருவாங்க. பட் இது ஒரு பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட், ஃப்ரீ கிடையாது. ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், எந்த ஏரியாவில் மட்டும் உங்களோட ஆட் டிஸ்பிளே ஆகணும், எவ்வளோ ரூபாய்க்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி என் ஆடு ஜஸ்ட் 100 ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் ரன் பண்ணால் போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 100 ரூபாய்க்கும் பண்ணலாம், 10 லட்ச ரூபாய்க்கும் பண்ணலாம். எவ்வளோ ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உண்டான டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிகமான டிஸ்பிளே இருக்கப்போ உங்களுக்கு அதிகமான ஃபாலோயர்ஸ், அதிகமான பர்ச்சேசஸ் வருவாங்க. அதிகமாக உங்கள் ஆட் டிஸ்பிளே ஆகிறப்போ அதிகமான பர்ச்சேசஸ் உங்கள் ப்ரொஃபைலுக்கு வருவாங்க. இது மூலிமா உங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஆட் ரன் பண்ணுறது போஸ்ட் பெய்ட் கிடையாது, இட்ஸ் அ ப்ரீபெய்ட். இன்றைக்கி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், நாளைக்கு வேணும்னா பண்ணலாம், வேண்டாம்னா நிறுத்திடலாம். உங்கள் பட்ஜெட் தான். நீங்கள் 100 ரூபாயும் பண்ணலாம், 10 லட்சமும் பண்ணலாம். எவ்வளோ அதிகமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன், அதாவது அந்தளவுக்கு டிஸ்பிளே இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு ஒரு 10,000 பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களோட போஸ்ட்டை பொறுத்து. சரி, இதுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? கேரண்டி கிடையாது. ஆனால் ரீச் கண்டிப்பாக இருக்கும். அதாவது இட்ஸ் அ பிராண்டிங். உங்களோட ப்ராடக்ட், இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணுறோமே தவிர இதனால் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிற கேரண்டி யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறனால நம்மளோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். மெயினாக உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் உங்களோட ப்ராடக்ட் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபேஸ்புக்கில் சில ஆடியன்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் சில ஆடியன்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் அதிகமாக யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ தான் அதிகமான கம்பெனிஸ் உங்களுக்கு உள்ளே வராங்க. அதாவது நிறைய ஆர்கனைசேஷன் இப்போ இன்ஸ்டாகிராமில் உள்ளே வராங்க, எஸ்பெஷலி ஃபார் மார்க்கெட்டிங். ஸோ அதனால் திஸ் இஸ் த ரைட் டைம். நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் வீடியோஸை பாருங்கள். நீங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழியை நாங்கள் சொல்லித்தரோம். இன்ஸ்டாகிராமில் பெய்ட் மார்க்கெட்டிங் பற்றின உங்களோட கேள்விகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் எங்களோட மெயில் ஐடி இருக்குது, அதுக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றின ஸ்டடி மெட்டீரியல் வேணும், உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் 0லேருந்து 1 லேக் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, வழிமுறைகள் தெரிஞ்சுக்கணுன்னா www.mslivetechnologies.com/training அதில் போனீங்கன்னா how to increase your Instagram followers சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, அதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா எங்கள் சேனலில் வீடியோஸாக பாருங்கள். உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு 0லேருந்து 1 லேக் ஃபாலோவர்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்கு எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.